ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து நம்மளோட தமோ சூப்பராக அழகாக மலர்ந்துருக்கு. நான் நேற்று கொஞ்சம் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி சூப்பராக அழகாக மலர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட தமோ லோட்டஸு. இது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட கிங் ஆஃப் லோட்டஸ் இல்லைங்களா. ஸோ அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பெரிய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான். இதில் இன்னும் பட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட AW7ம் பக்கத்திலே மலர்ந்து நிற்குது. இது தனியாகவே மலர்ந்துருக்கு. இன்றைக்கி பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நல்லா வெயில் வரவும் நல்லா மலர்ந்துருக்கு. அதே மாதிரி நம்மளோட ரெட் ஸ்கை ஸ்கேனர் அப்படிங்கிற வெரைட்டிலேயும் இன்றைக்கி ஃப்ளவர் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு கலர். இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் தனியாக தான் மலர்ந்துருக்கு. இந்த ரெட் ஸ்கை ஸ்கேனர் இதோட கலர் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு ஷேடு வரும். சிங்கிள் பெட்டலில் ஒரு பவுல் லோட்டஸ் தான் இது. இங்கேயும் ஒரு ஃப்ளவர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட ரெட் லகூன்லேயுமே பட்டு நல்லா பெருசாகிடுச்சு. பட் ஆனால் இது கொஞ்சம் வெளியில் காஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் மலர்ந்த பிறகு கூட நம்ம இதை மலர வைக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்மளோட ஹல்க்கு தான். ஹல்க்கு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இதழ்கள் கொட்டிடுச்சு. இதுவும் ஒரு சிங்கிள் பெட்டல் தான். ஆனால் ஃப்ளவர் நல்லா ஹைட்டாக பெருசாக வரும். இப்போ தான் பிளான்ட் மெச்சூர் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளோட பிரபாங்கிற வெரைட்டி. இது இப்போ நம்ம மலர வைக்கலாம். இந்த மாதிரி மேலே ஹோல் விழுந்த பிறகு மட்டும் நீங்கள் மலர வைங்க. வெளியில் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு தான் நான் இதை மலர வச்சேன். இல்லைன்னா இப்போல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். பிரபா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இது. நம்மளோட பிரபா லாட்டஸ். அதே மாதிரி மிராக்கிள்லேயுமே இங்கே ஒரு பட்டி இருக்குது. இதோட வெளியில் இருக்கிற பெட்டல்ஸ் ஆக்சுவலி காஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மலர்ந்த பிறகு தான் நம்ம இதை மலர வைக்கலாம். நம்மளோட அமோர்ஜியா சூப்பராக அழகாக மலர்ந்து நிற்குது. இங்கேயும் பட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட அருணிமாவும் சூப்பராக அழகாக மலர்ந்து நிற்குது. வெயில் வந்தோடனே பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க போல். சூப்பராக இருக்கும். இது நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான் நம்மளோட அருணிமா. இன்னும் பாருங்கள், இதில் பட்டு இருக்குது. பட்டெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. இதில் இங்கே இருக்குது. அப்புறம் இன்னும் கீழேருந்து இங்கே வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட அகிலாவும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்குது. இது சைட்லேருந்து சப்ரனர்லேருந்து வந்த ஒரு பட்டு தான். ஹனிபீஸ் எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம லைட்டாக சப்போர்ட் பண்ணால் மலர்ந்துடும். அதே மாதிரி நம்மளோட புது வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் பட்டு வந்திருக்கு. நம்ம இந்துலேகா, இங்கேருந்து இந்துலேகாலேயும் பட்டு வந்திருக்கு. இங்கெல்லாம் பட்டு ஃபுல்லாக பட்டு வந்திருக்கு. கண்டினியூஸாக பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி டோராலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பட்டு வந்துடுச்சு. நம்ம லாஸ்ட் டைம் சேல் போட்டிருந்தோம் டோரா. ஒரே டைமில் தான் இதிலெல்லாம் பட்டு வந்திருக்கு. எத்தனை பட்டு ஒரே டைமில் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இந்த கம்பளி பூச்சியோட தொல்லை தான் கொஞ்சம் இருக்குது. கரெக்டாக நம்ம பார்த்து க்ளீன் பண்ணலன்னா செடி ஃபுல்லாலுமே சாப்பிட்றோம். ஸோ எல்லோரும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட அஃபெக்ஷன் இலையே ஒரு 4-5 இலை தான் இருக்கும். பட் ஃபுல்லாலுமே பட்டு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகா. அஃபெக்ஷன் ஒரு பவுல் லோட்டஸ் தான். பாருங்கள், இப்போ நான் தான் இதில் இந்த இலையை கடித்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு இது ஃபுல்லாக தேடும்போது தான் இந்த புழுவை கிடச்சிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி புழு உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உண்ணி இருக்கும்போதே அதை பிடிச்சி போட்டுருங்க. இல்லைன்னா நம்மளோட செடியை ஃபுல்லாக சாப்பிட்றோம். அதே மாதிரி பட்டெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்றோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் அதை மட்டும் உங்கள் பிளான்ட்டை டேக் கேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ராணி ரெட்டு பாருங்கள், இன்றைக்கி இதுலேயும் பட்டு இருக்குது. தமோ கூடயே நம்மளோட ராணியும் மலர்றாங்க டெய்லியுமே. இப்போ இதை நம்ம ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி மலர வைக்கலாம்.
இப்போ வந்து நான் இதை மலர வச்சுட்டேன். நான் வந்து ஏன் இதை காமிக்கலை அப்படின்னா 2 கையில் தான் நான் மலர வச்சேன். அதனால தான் இப்போ இதை காமிக்கலை. வேறு எதுவும் இல்லை. நம்ம இந்த வெளியில் இருக்கிற பெட்டல்ஸை வந்து 2 கையில் பண்ணலைன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த 2 கையில் நம்ம இந்த பெட்டல்ஸை வந்து நம்ம மலர வைக்கலைன்னா சில நேரம் கொட்டிடும். ஸோ அதனால என்னால் ஒரு சிங்கிள் கையில் பண்ண முடியலன்ட்டு தான் நான் வந்து 2 கையில் இதை வந்து மலர வச்சேன். ராணி ரெட் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு ரெட்டு ஷேடு வரும் நம்மளோட ராணி ரெட்டுக்கு. இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு அழகான லாட்டஸ். இங்கேருந்து பார்த்தா நம்மளோட ராஜாவும் ராணியும் தெரியுது. அங்கே பாருங்கள் தமோ இருக்குது. ராணி ரெட்டு ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான். இது நம்மளோட த்ரோனா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். ஃப்ளாட்டிங் லீஃப் தான் இருக்குது. அப்படி இப்போ தான் கொஞ்சம் ஹைட்டாகவே லீஃப் வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இலையில் ஏதாவது ஓட்டை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை கண்டிப்பாக வந்து தூக்கி போடுங்க. இல்லைன்னா உங்களோட செடியை ஸ்பாயில் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்மளோட மீஷாக்கு கொஞ்சம் வெயிலும் மழையும் மாறி வந்ததுனால இதோட ஃப்ளவர் பாருங்கள் சரியாக மலரில் காஞ்சிருக்கு. நிறைய ஃப்ளவர்ஸில் அப்படி ஆகிருக்கு இப்போது. ஏன்னா மழையும் வெயிலும் மாறி மாறி வர்றதுனால கொட்டுது. இதுலேயுமே நிறைய புழு எல்லாம் வர மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணணும். நான் டெய்லியுமே எடுக்கிறேன். அப்போவுமே வந்து நிறையாவே இந்த புழு இருக்குது. நல்ல அழகான ஃப்ளவர் ஆக்சுவலி மீஷோக்கு. நம்மளோட ஜூலியட் வந்து இப்போ தான் நம்ம பிளான்டிங் பண்ணியிருந்தோம். வச்சு நல்லா பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் கூடியே இதில் வந்து பட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பட்டு வருது. அடுத்தது நம்ம வாட்டர் லில்லிஸ் தான். வாட்டர் லில்லிலெல்லாம் கூட பாருங்கள் நம்மளோட சோம்பு பட்டாரா தான். நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மலரும். அதே மாதிரி இது நம்மளோட கேலக்ஸி தான். ஆனால் பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு புழு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். வாட்டர் லில்லி ஃப்ளவருக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை எடுத்துடணும். இல்லைன்னா ஃப்ளவர் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ரும். இப்போ இதை நான் எடுத்துட்டேன். பட் ஆனாலும் பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் இடத்த சாப்பிட்டுடுச்சு. இந்த மாதிரி வாட்டர் லில்லிஸில் வந்து நிறைய புழு வருது. இதுலேயே இலையெல்லாம் சாப்பிடுது. இது நம்மளோட இஸ்லாம் மொரடாவோட பிளான்ட் தான். அதே மாதிரி இதுக்குள்ளே நிறைய பாசி மாதிரியெல்லாம் வரும். இதெல்லாம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணி விடணும். இந்த மாதிரி பாசி மாதிரி உள்ள ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அப்பப்போ நம்ம பார்க்கும்போது அதை க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் பிளான்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நம்மளோட ட்ராபிக் சன்செட்டு தான். அதே மாதிரி இந்த ஃப்ளாட்டிங் பிளான்ட்ஸும் ஒரு அளவுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா சன்லைட்டு கிடைக்காது, பிளான்ட்டுக்கு க்ரோத்தும் கிடைக்காது. இன்றைக்கி வந்து நம்மளோட ஹசாபதில்ல ஃப்ளவர் வந்திருக்கு. அழகாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ளவருங்கிறதுனால குட்டியாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு வரும். மல்டிபெட்டல் வெரைட்டி. இன்னும் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வர வர இதோட சைஸும் பெருசாகும். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது ஃப்ளவரு. அதே மாதிரி இது புது வெரைட்டி டார்சன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. பார்க்குறதுக்கு நம்மளோட மெர்மெய்ட் மாதிரியே இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் 3 ஃப்ளவர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதிலிருந்து. இந்த ஃப்ளவர் வந்து ஒரு 4 days வரும். இது கலர் சேஞ்ச் ஆகிற ஒரு வாட்டர் லில்லி தான் இந்த டார்சல். இது வந்து 4th day தான் பிங்காக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2nd day தான் ஆகிருக்கு. நானும் அது பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள். 3 ஃப்ளவர்ஸ் ஒரே டைமில் சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட்டாக இப்போ தான் பூக்குது. ஃபஸ்ட்டாக பூக்கும்போதே 3 ஃப்ளவர் வந்திருக்கு. இது ரெண்டும் 2nd day ஃப்ளவர்ஸ் தான். இது வந்து இன்றைக்கி 1st day ஃப்ளவர். இதோட சென்டர் போர்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது ஒரு ஆஸ்திரேலியன் வாட்டர் லில்லி தான். நம்மளோட மெர்மெய்ட் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம மெர்மெய்டுக்குள்ளார ஒரு புழு வந்திருக்கு. இதுதான் இந்த சீசனில் ஒரு பிரச்சனையே. இந்த ஃப்ளவர் இன்னும் மலரில் உள்ளேயெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. இது வந்து நம்ம மெர்மெய்டோட இன்னொரு பிளான்ட் தான். இந்த பிளான்ட் நம்மள்கிட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது.
ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது, வேண்டவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட் வர ஒரு வாட்டர் லில்லி தான். இதோட ப்ரைஸ் வந்து 900. ஃப்ளவர் இருக்கிற பெரிய பிளான்ட்டு தான் நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளவர் இருக்கிற பட் வந்துட்டு இருக்கிற பிளான்ட்டு தான் நான் சொல்கிறது சேலுக்கு. நம்ம இந்துலேகா அப்படிங்கிற வெரைட்டிலே நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து இதோட இம்மெச்சூர் ப்ளூம்னே சொல்லலாம். கலர் வந்து ஆனால் சூப்பராக இருக்குது இதோட கலரு. இதில் நேற்று மலர வச்சேன். இன்னும் பாருங்கள் இதில் எவ்வளோ பட்டி இருக்குதுன்ட்டு. இது வந்து ரொம்ப சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஜஸ்ட்டு ஃப்ளாட்டிங் லீஃப் தான் இருக்குது. அதுக்குள்ளார இதில் வந்து ஒரு ஃப்ளவரும் 3 பட்டும் இருக்குது பாருங்கள். நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்துலேகா. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூச்சியும் பாருங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடிகளை இந்த டைமில் பாதுகாப்புறது ஒரு பெரிய விஷயந்தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதோட மெச்சூர் ப்ளூம் வரும்போது கண்டிப்பாக காட்டுற ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட எம்பாப்பே இதுவும் வந்து ஒரு சூப்பர் வெரைட்டி தான் பாருங்கள். இப்போ தான் அதில் வந்து ஜஸ்ட்டு ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து ஸ்டாண்டிங் லீஃபுக்கே வருது. அதுக்குள்ளறையே எத்தனை பட்டும் ஃப்ளவர்ஸும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போல்லாம் வந்து ரொம்ப காற்றடிக்கிறதுனால நிறையவுமே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொட்டி போயிடுது. நம்ம அருணிமா டயர்டே ஆகாமல் பூத்துட்டே இருக்கும். அருணிமா சூப்பராக இருக்கும். தனியாகவே மலரவும் செய்யும். நல்ல ஒரு வெரைட்டி இது. இது நம்மளோட அமெரிக்கமிலியா தான். அமெரிக்கமிலியா வந்து இன்னும் இந்த ஃப்ளவர் தனியாகவே மலர்ந்துருக்கு. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கேயும் பட் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஸ்வேதா கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகிடுச்சு. நம்மளோட பீச் ஃப்ளோ பாருங்கள், டைரக்ட் பாட்டிங்கில் எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வந்துருக்குன்ட்டு. நல்ல பெரிய ஃப்ளவர் இது, சூப்பராக இருக்கும். இதோட பிளான்ட் கூட நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்ல ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது. இன்னும் S1 வந்து இப்போ தான் நான் அதோட டியூபர்ஸ் வந்து சேல் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் பாட்டிங் பண்ணது தான் அந்த ரன்னர்ஸை பாருங்கள். அதுக்குள்ளே இது திரும்பவும் பட் வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோ நல்ல ஒரு ப்ளூமர் S1. டக்கு டக்குன்னு இதில் பட்டு வந்துடும். இது மாதிரி நம்மளோட நம்மோலேயுமே இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன காரணம்னா, நான் நம்மோங்கிற பிளான்ட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துனேன். ஏன்னா ஒரு 4 டைம் வாங்கி டியூபர் கூட பிளான் பண்ணி எனக்கு வராத போன பிறகு இப்போ தான் அது வளர்ந்து எனக்கு ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இங்கே அடியில் ஒரு பட்டும் இருக்குது. இது வந்து நம்ம தமோ லக்ஷ்மி அது கூட வந்த ஒரு வெரைட்டி தான். பட் இது இன்னும் அதை விட கொஞ்சம் நிறைய ஃப்ளவர் ஆகும். இதோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஒரு ரெட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே சன்லைட் வந்து அப்படி அடிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த ஃப்ளவர் பார்க்கும்போது. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாட்டஸ் வாட்டர் லில்லி பற்றியான புதுசான ஃப்ளவர்ஸு, அதோட வெரைட்டிஸு, அதை பற்றியான விஷயங்களெல்லாம் பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.